எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நீங்கள் லவ் பண்ணுறீங்க, 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்க சொல்ல உங்களுக்குள்ள எதுனாச்சும் ஒரு சொல்கிறது ஒரு கருத்து வேறுபாடாத ஒரு சண்டை வரும். இந்த சண்டையில் வந்து இடைவெளி விட்டுறாதீங்க, அதாவது கேப் விட்டுறாதீங்க. அந்த கேப்பை விட்டுட்டிங்கன்னா காதல் கம்மியாகிடும். எல்லோரும் சொல்லுவாங்க சண்டை போட்டு தனித்தனியாக இருந்தால் தான் காதல் அதிகம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சண்டை போட்டிங்கன்னா ஒரு நாளோ 2 நாளோ தப்புன்னு போய் பேசி அந்த சண்டையை உட்காந்து பேசுனீங்கன்னா முடிஞ்சிடும். அந்த சண்டை நீ வந்து பேசுவேன், நான் வந்து பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு லாஸ்ட் வரையும் பேசாமலே ஈகோனாலேயே நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. ஒரு சண்டை வருதா, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அவங்க வரல இவங்க வரலையா, நீங்கள் ஒருத்தர் யாருனாச்சும் ஒருத்தர் போய் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா அந்த சண்டை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக போகும். அது பேசாமல் நீ வா நான் வா அப்படி இந்த ஈகோ இருக்குல்ல, அதனால் 2 பேருமே பிரிஞ்சிடுவீங்க. கடைசியில் ஒருத்தர் தான் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சண்டைன்னு ஒரு லவ்வில் வந்துடுச்சுன்னா உட்காந்து பேசுங்க மனசை விட்டு. இன்னும் எதனால் சண்டை வந்தது, என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உட்காந்து பேசுனீங்கனாலே சண்டை ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த கேப்பு விட்டுட்டீங்கன்ற பட்சத்தில் அதை 1 மாதம் 2 மாதம் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது, போச்சு, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, சண்டை வருதா லவ்வில் அப்போயே உட்கார வச்சு பேசிடுங்க. பட்டுன்னு பேசி தப்பே இல்லைனாலும் சாரி கேட்டு பேசி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்கன்ற. நீங்கள் பேசலை, அவள் வந்து பேசுவா, இவன் வந்து பேசுவான் அப்படின்ட்டு ஈகோனாலே ஒருத்தர் பேசாமல் அப்படிலாம் இருந்தீங்கன்னா அது கடைசியில் பிரேக்கப்பில் தான் போய் முடியும். கடைசியில் 2 பேரில் ஒருத்தவன் தான் அழுவீங்க. இதே ஒன்று அவள் அழுவா இல்லை இவன் அழுவான். 2 பேரில் ஒருத்தர் தான் அழுவாங்க, 2 பேரும் அழுவ வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, லவ்வில் சண்டை வர்றது இயல்பு தான். அந்த சண்டையை சீக்கிரமாக முடிக்க பாருங்கள், கேப் விட்டுறாதீங்க.